தாய் வீடு ஏப்ரல் 2026. ஃபிடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டு 3. கியூபாவின் மருத்துவ சர்வதேசியம். எழுதியவர் தே. ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. தொடக்க குறிப்புகள். ஃபிடல் காஸ்ட்ரோவுடன் தொடர்புடைய பல மரபுகளில் கியூபாவின் சுகாதார அமைப்பும் அதன் அசாதாரண சர்வதேச மருத்துவ உதவிகளும் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றவை. 1959 ஆண்டு கியூப புரட்சியை தொடர்ந்து வந்த 10 ஆண்டுகளில் குறைந்த பொருளாதார வளங்கள், தொடர்ச்சியான பொருளாதார தடை, 1990களின் முற்பகுதியில் அதன் முக்கிய வர்த்தக கூட்டாளிகளின் சரிவு போன்றன இருந்த போதிலும் கியூபா உலகின் மிக விரிவான பொது சுகாதார அமைப்புகளில் ஒன்றை உருவாக்கியது. இன்னும் குறிப்பிடத்தக்க வகையில் கியூபா இந்த மாதிரியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களை லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது. இன்று மிகுந்த நெருக்கடியில் இருக்கின்ற போதிலும் இப்பணியை கியூபா தொடர்ந்து முன்னெடுக்கிறது. இதை திட்டமிட்டு வடிவமைத்து முன்னகர்த்தியவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோவை பொறுத்தவரை சுகாதாரம் ஒருபோதும் பொது கொள்கையின் ஒரு துறையாக மட்டும் இருக்கவில்லை. இது ஓர் அரசியல், தார்மீக கருத்தியல் திட்டமாகும். இது கியூப சமூகத்தின் புரட்சிகர மாற்றத்திற்குள் ஆழமாக பதியப்பட்டுள்ளது. உலகளாவிய சுகாதார பாதுகாப்புக்கான புரட்சியின் அர்ப்பணிப்பு, சமூக உரிமைகள், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி மற்றும் கண்ணியம், உண்மையான இறையாண்மை என்ற பரந்த நம்பிக்கையிலிருந்து இது வெளிப்பட்டது. அவை இல்லாமல் அரசியல் சுதந்திரம் வெற்றுத்தனமாகவே இருக்கும் என்பதை காஸ்ட்ரோ புரிந்து கொண்டார். தனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் இந்த கொள்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். புரட்சியின் ஆரம்ப ஆண்டுகளில் பேசிய அவர், ஒரு புரட்சி அது செய்யும் உரைகளால் அளவிடப்படுவதில்லை, மாறாக அது மேம்படுத்தும் வாழ்க்கையால் அளவிடப்படுகிறது என்று அறிவித்தார். இந்த அர்த்தத்தில் சுகாதார பராமரிப்பு என்பது உள்நாட்டு முன்னுரிமையாகவும் சர்வதேச ஒற்றுமைக்கான கருவியாகவும் இருந்தது. கியூபா அரசு வெறுமனே மருத்துவமனைகளை உருவாக்கி அதன் சொந்த மக்களுக்காக மருத்துவர்களை பயிற்றுவிப்பதில்லை. வறுமை, பேரழிவு அல்லது கட்டமைப்பு சமத்துவமின்மையை எதிர்கொள்ளும் பிற சமூகங்களுக்கு உதவ அதன் மருத்துவ நிபுணத்துவத்தையும் பயன்படுத்துகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் கியூபா உலகளாவிய தெற்கில் சர்வதேசியத்தின் அர்த்தத்தை மறுவரையறை செய்ய முயன்றது. புரட்சிக்கு முந்தைய நிலைமைகளை ஆராயாமல் இந்த மாதிரியின் தோற்றத்தை புரிந்து கொள்ள முடியாது. 1959க்கு முன்பு கியூபாவில், குறிப்பாக ஹவானாவில் மேம்பட்ட மருத்துவ நடைமுறைகள் இருந்தன. ஆனால் சுகாதார பராமரிப்புக்கான அணுகல் மிகவும் சமமற்றதாக இருந்தது. கிராமப்புற சமூகங்கள் பெரும்பாலும் மருத்துவமனைகள் முழுவதுமாக இல்லாதிருந்தன. மேலும் பல மருத்துவர்கள் நகர்ப்புற தனியார் மருத்துவத்தில் குவிந்திருந்தனர். ஏழை விவசாயிகளுக்கும் நகர்ப்புற தொழிலாளர்களுக்கும் மருத்துவ சேவைகள் பெரும்பாலும் அணுக முடியாதவையாக இருந்தன. இந்த சீரற்ற நிலைமைகள் கியூப சமூகத்தில் சமூக சமத்துவமின்மையின் பரந்த வடிவங்களை பிரதிபலித்தது. அங்கு செல்வமும் வாய்ப்பும் வர்க்கம், இனம் மற்றும் புவியியல் அடிப்படையில் சமமற்ற முறையில் விநியோகிக்கப்பட்டன. காஸ்ட்ரோ இந்த ஏற்றத்தாழ்வுகளை வெறுமனே கொள்கை தோல்விகளாக கருதாமல் சந்தை சார்ந்த அமைப்பிற்குள் சுகாதாரத்தை பண்டமாக்குவது என்ற ஆழமான கட்டமைப்பு பிரச்சனையின் சான்றாக கருதினார். முதலாளித்துவ சமூகங்களில் சுகாதார பராமரிப்பு பெரும்பாலும் உலகளாவிய உரிமையாக இல்லாமல் பணம் செலுத்தக்கூடியவர்களால் வாங்கப்பட்ட சேவையாக செயற்பட்டது. சமூக நீதியில் வேரூன்றி பொது நன்மையாக சுகாதார பராமரிப்பை மாற்றுவதன் மூலம் புரட்சி இந்த தர்க்கத்தை முறியடிக்க முயன்றது. இந்த பார்வை இத்தொடரின் கடந்த கட்டுரையில் விவாதிக்கப்பட்ட முதலாளித்துவம் மற்றும் ஏகாதிபத்தியம் குறித்த காஸ்ட்ரோவின் பரந்த விமர்சனத்துடன் ஒத்துப்போனது. முதலாளித்துவம் மனித நலனை சந்தை பரிவர்த்தனைகளாக குறைத்தால் சோசலிசம் மனித வாழ்க்கையை லாபத்திற்கு மேல் உயர்த்த வேண்டும். இதனால் சுகாதார கொள்கை புரட்சிகர லட்சியங்களை நிறுவன நடைமுறையாக மொழிபெயர்க்கக்கூடிய ஓர் உறுதியான அரங்கமாக மாறியது. ஆனால் கியூபாவின் சுகாதார அமைப்பின் முக்கியத்துவம் உள்நாட்டு சீர்திருத்தங்களுக்கு அப்பால் நீடிக்கப்பட்டது. புரட்சிகர அரசுகள் தங்கள் எல்லைகளுக்கு அப்பால் பொறுப்புகளை சுமக்கின்றன என்று காஸ்ட்ரோ நம்பினார். 1960களில் ஒரு உரையில் அவர் குறிப்பிட்டார், நமது மருத்துவர்கள் வேறு இடங்களில் உயிர்களை காப்பாற்ற முடிந்தால், நமது ஆசிரியர்கள் வேறு இடங்களில் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க முடிந்தால்,
நமது புரட்சி நமது தீவுக்கு அப்பால் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த கருத்து பின்னர் மருத்துவ சர்வதேசியம் என்று அழைக்கப்பட்டது. கியூப வெளியுறவு கொள்கையின் மிகவும் தனித்துவமான அம்சங்களில் ஒன்றாக இது மாறியது. பல தசாப்தங்களாக கியூப மருத்துவ குழுவினர் 165 நாடுகளுக்கு சென்றுள்ளனர். அங்கு பூகம்பங்கள், தொற்று நோய்கள், சுகாதார நிபுணர்களின் நீண்டகால பற்றாக்குறை ஆகியவற்றை எதிர்கொண்டனர். அவர்கள் மில்லியன் கணக்கான நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். ஆயிரக்கணக்கான மருத்துவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். மேலும் ஒரு சிறிய வளரும் நாடு உலகளாவிய சுகாதாரத்திற்கு எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பது பற்றிய கருத்துக்களை மறு வடிவமைத்தனர். தனது மருத்துவ சர்வதேசியத்தின் 60வது ஆண்டை 2023ஆம் ஆண்டு கொண்டாடிய போது 57 நாடுகளில் மருத்துவ அணிகள் கடமையாற்றிக் கொண்டிருந்தன. இந்த நிகழ்வை புரிந்து கொள்வதற்கு எளிமையான விளக்கங்களுக்கு அப்பால் செல்ல வேண்டும். சிலர் கியூப மருத்துவ ராஜதந்திரத்தை மனிதாபிமான பரோபகாரமாக வடிவமைத்துள்ளனர். வேறு சிலர் இதை புவிசார் அரசியல் உத்தி அல்லது மென்மையான சக்தியாக கண்டுள்ளனர். உண்மையில் இது இரண்டின் கூறுகளையும் கொண்டுள்ளது. காஸ்ட்ரோவின் அணுகுமுறை சித்தாந்த உறுதிப்பாட்டை நடைமுறை அரசமைப்புடன் இணைத்தது. நெறிமுறை ஒற்றுமையை ராஜதந்திர ஈடுபாட்டுடன் கலந்தது. இந்த கட்டுரை கியூபாவின் சுகாதாரத்தை மையமாக கொண்ட சர்வதேசியத்தின் தோற்றம், பரிணாமம் ஆகியவற்றையும் அதன் முக்கியத்துவத்தையும் ஆராய்கிறது. புரட்சியை தொடர்ந்து கியூப சுகாதார அமைப்பின் உள்நாட்டு மாற்றத்துடன் இது தொடங்குகிறது. நிறுவன சீர்திருத்தங்கள், அரசியல் முன்னுரிமைகள் மற்றும் சமூக அணிதிரட்டல் ஆகியவை உலகளாவிய பராமரிப்புக்கான அடித்தளத்தை எவ்வாறு உருவாக்கியது என்பதை ஆராய்கிறது. பின்னர் அது கியூப மருத்துவ சர்வதேசியத்தின் வளர்ச்சியை நோக்கி திரும்புகிறது. வெளிநாட்டு மருத்துவ பணிகளின் தோற்றம் மற்றும் காலனித்துவ எதிர்ப்பு மற்றும் மனிதாபிமான சூழல்களில் அவற்றின் பங்கை கண்டறிந்துள்ளது. இறுதியாக உலகளாவிய தெற்கு ஒற்றுமையினதும் அரசியல் செல்வாக்கினதும் கருவியாக மருத்துவ ராஜதந்திரம் எவ்வாறு செயற்பட்டது என்பதை இந்த அத்தியாயம் பகுப்பாய்வு செய்கிறது. இந்த இயக்கவியலை ஆராய்வதன் மூலம் இந்த அத்தியாயம் காஸ்ட்ரோவின் மரபில் ஒரு மைய அம்சமான மனித வாழ்க்கையை அரசியல் பொருளாதாரத்தின் மையத்தில் வைக்கும் முயற்சியை வெளிச்சம் போட்டு காட்ட முயல்கிறது. புரட்சிகர சுகாதார அமைப்பை உருவாக்குதல். 1959ற்கு பிந்தைய கியூபாவின் மாற்றத்தின் தன்மையை புரிந்து கொள்ள புரட்சிக்கு முன்னர் இருந்த சுகாதார அமைப்பிலிருந்து தொடங்குவது அவசியம். காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கியூபா கரீபியனில் மிகவும் மேம்பட்ட மருத்துவ வசதிகளை கொண்டிருந்தது. ஆனால் இவை தலைநகர் ஹவானாவில் பெருமளவில் குவிந்திருந்தன. இவை முதன்மையாக நடுத்தர மற்றும் உயர் வகுப்பினருக்கு மட்டுமே அணுகக்கூடியவை. மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் வாழ்ந்த கிராமப்புற சமூகங்கள் மருத்துவர்கள், மருத்துவமனைகள் மற்றும் அடிப்படை சுகாதார பற்றாக்குறையை எதிர்கொண்டன. 1950களின் புள்ளி விவரங்கள் இந்த வேறுபாட்டை விளக்குகின்றன. ஹவானா ஒப்பீட்டளவில் அதிக மருத்துவர் மக்கள் தொகை விகிதத்தை அனுபவித்தாலும் பல கிராமப்புற மாகாணங்கள் ஒவ்வொரு பல ஆயிரம் மக்களுக்கும் ஒரு மருத்துவரை விட குறைவாகவே இருந்தன. வறுமையுடன் தொடர்புடைய ஊட்டச்சத்து குறைபாடு, காச நோய் போன்றன பரவலாக இருந்தன. நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் குழந்தை இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. இந்த சீரற்ற விநியோகம் பாடிஸ்டா ஆட்சியின் கீழ் கியூப சமூகத்தின் பரந்த கட்டமைப்பை பிரதிபலித்தது. சுகாதார பராமரிப்பு பெரும்பாலும் தனியார் மயமாக்கப்பட்டது. பல மருத்துவர்கள் கட்டண அடிப்படையிலான நடைமுறைகளை இயக்கினர். பணம் செலுத்த முடியாதவர்கள் பெரும்பாலும் தொண்டு மருத்துவமனைகளை நம்பியிருந்தனர் அல்லது முழுமையாக சிகிச்சை பெறவில்லை. இதன் விளைவாக மருத்துவ பராமரிப்பு ஓர் உலகளாவிய சேவையாக இல்லாமல் ஒரு பண்டமாக செயற்படும் அமைப்பாக உருவாகியது. புரட்சிகர மாற்றத்தின் அவசியத்தை விளக்கும் போது காஸ்ட்ரோ இந்த ஏற்றத்தாழ்வுகளை அடிக்கடி மேற்கோள் காட்டினார். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற புத்தகத்தில் தீவிர வறுமை நிலையில் வாழும் கிராமப்புற தொழிலாளர்களின் அவல நிலையை அவர் கிராமப்புறங்களில் விவசாயிகள் மருத்துவர்கள் இல்லாமல், மருந்துகள் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் குடிசைகளில் வாழ்கின்றனர் என்று விவரித்தார். காஸ்ட்ரோவுக்கும் அவரது சக புரட்சியாளர்களுக்கும் சுகாதார பராமரிப்பில் சமத்துவமின்மை என்பது கியூப சமூகத்தின் பரந்த அநீதியை குறிப்பதாக அமைந்தது. அதை நிவர்த்தி செய்வது புரட்சியின் ஆரம்பகால முன்னுரிமைகளில் ஒன்றாக மாறியது.
புரட்சிக்கு பிந்தைய காலப்பகுதியில் மருத்துவத்துறையில் புரட்சியின் ஆரம்ப தாக்கம் ஸ்திரமின்மையை ஏற்படுத்தியது. 1959க்கு பிறகு ஆரம்ப ஆண்டுகளில் கியூபாவின் மருத்துவர்களில் பெரும் பகுதியினர் குடிபெயர்ந்தனர். பலர் அமெரிக்காவிற்கு இடம்பெயர்ந்தனர். புதிய அரசாங்கத்தின் சித்தாந்தத்தின் மீது கொண்ட எதிர்ப்பு காரணமாக சிலர் வெளியேறினர். மற்றவர்கள் தனியார் நடைமுறைகளை தேசியமயமாக்குவதாக அஞ்சினர் அல்லது புரட்சிகர அரசை பலவீனப்படுத்த வடிவமைக்கப்பட்ட அமெரிக்க கொள்கைகளால் ஊக்குவிக்கப்பட்டனர். 1963ஆம் ஆண்டளவில் கியூபாவின் மருத்துவர்களில் பாதி பேர் நாட்டை விட்டு வெளியேறினர். இந்த திடீர் பணியாளர் இழப்பு சுகாதார அமைப்புக்கு கடுமையான நெருக்கடியை உருவாக்கியது. ஏற்கனவே போதுமான சேவை இல்லாத கிராமப்புறங்கள் குறிப்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டன. உலகளாவிய சுகாதார பராமரிப்புக்கான அதன் உறுதிப்பாட்டிலிருந்து பின்வாங்குவதற்கு பதிலாக புரட்சிகர அரசாங்கம் நிறுவன கண்டுபிடிப்பு மற்றும் வெகுஜன அணிதிரட்டலுடன் பதிலளித்தது. மருத்துவ கல்வி வியத்தகு முறையில் விரிவுபடுத்தப்பட்டது. கல்வி கட்டணம் நீக்கப்பட்டது. மேலும் குறைந்த சேவை பெறும் சமூகங்களில் சேவை செய்ய விரும்பும் மருத்துவர்களை உருவாக்க புதிய பயிற்சி திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டன. இந்த மாற்றத்தை ஒரு பின்னடைவாக அல்ல, ஒரு வாய்ப்பாக காஸ்ட்ரோ வடிவமைத்தார். 1960களின் முற்பகுதியில் மருத்துவ மாணவர்களிடம் பேசிய போது அவர், நாங்கள் ஆடம்பர மருத்துவமனைகளுக்குரிய மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்க மாட்டோம், மக்களுக்கான மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிப்போம் என்று குறிப்பிட்டார். இந்த மாற்றம் கியூப மருத்துவ கலாசாரத்தில் ஒரு ஆழமான மறுசீரமைப்பின் தொடக்கத்தை குறித்தது. மருத்துவம் இனி தனியார் செல்வம் அல்லது நகர்ப்புற கௌரவத்துடன் முதன்மையாக தொடர்புடைய ஒரு தொழிலாக இருக்காது. மாறாக அது புரட்சிகர மதிப்புகளுடன் இணைந்த சமூக ரீதியாக உட்பொதிக்கப்பட்ட தொழிலாக மாறும். 1960 முதல் 1970 வரையான காலம் முழுவதும் கியூபா உலகளாவிய சுகாதார பராமரிப்பு அமைப்பு ஒன்றை உருவாக்க முறையான முயற்சியை மேற்கொண்டது. மருத்துவமனைகள் தேசியமயமாக்கப்பட்டன. கிராமப்புற மருத்துவமனைகள் கட்டப்பட்டன. தடுப்பூசி பிரச்சாரங்கள் தொடங்கப்பட்டன. மேலும் தடுப்பு மருத்துவம் ஒரு மைய முன்னுரிமையாக மாறியது. நாடு முழுவதும் பொது சுகாதார உள்கட்டமைப்பு விரிவடைந்தது. முன்னர் அடிப்படை சேவைகள் இல்லாத சமூகங்களை சென்றடைந்தது. இந்த செயல்முறையின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று நோய் தடுப்பும் சமூக அடிப்படையிலான பராமரிப்பின் ஒருங்கிணைப்பும் ஆகும். மருத்துவமனை சிகிச்சையில் மட்டும் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக கியூப சுகாதார கொள்கை தடுப்பூசி, தாய்வழி பராமரிப்பு, ஆரம்பகால தலையீடு ஆகியவற்றை வலியுறுத்தியது. இதன் முடிவுகளால் அடுத்த தசாப்தங்களில் கியூபா சுகாதார குறிகாட்டிகளில் வியத்தகு முன்னேற்றங்களை அடைந்தது. குழந்தை இறப்பு விகிதங்கள் கூர்மையாக குறைந்தன. ஆயுட்காலம் கணிசமாக அதிகரித்தது. தடுப்பூசி பிரச்சாரங்கள் மூலம் தொற்று நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டன. கியூபாவின் வரையறுக்கப்பட்ட பொருளாதார வளங்களுடனும் அமெரிக்க தடையால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுடனுமே இந்த சாதனைகள் அடையப்பட்டன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த முடிவுகள் பொருளாதார லாபத்தை விட அரசியல் முன்னுரிமைகளை பிரதிபலிக்கின்றன என்பதை காஸ்ட்ரோ மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். 1979ஆம் ஆண்டு ஓர் உரையில் அவர் அறிவித்தார், ஒரு நாட்டின் செல்வம் அது உற்பத்தி செய்வதை மட்டும் கொண்டு அளவிடப்படுவதில்லை, மாறாக அது தனது மக்களை எவ்வாறு பராமரிக்கிறது என்பதன் மூலம் அளவிடப்படுகிறது. 1980களில் குடும்ப மருத்துவர் செவிலியர் திட்டத்தின் உருவாக்கத்துடன் கியூபாவின் சுகாதார பராமரிப்பு மாதிரியின் மிகவும் புதுமையான கூறு தோன்றியது. இந்த அமைப்பின் கீழ் மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிட்ட சுற்றுப்புறங்களுக்கு நியமிக்கப்பட்டனர். அவர்கள் சேவை செய்ய சமூகங்களுக்குள் வாழ்ந்து நோயாளிகளுடன் நெருங்கிய உறவுகளை வளர்த்து கொண்டனர். இந்த அணுகுமுறை மருத்துவர்கள் நோய் தோன்றிய பிறகு மட்டுமே சிகிச்சை அளிப்பதை விட தொடர்ந்து சுகாதார நிலைமைகளை கண்காணிக்க அனுமதித்தது. தடுப்பு பராமரிப்பு, வீட்டுக்கு சென்று பார்ப்பது மற்றும் சமூக ஈடுபாடு ஆகியவை மருத்துவ நடைமுறையின் மைய கூறுகளாக மாறியது. குடும்ப மருத்துவர் மாதிரி சுகாதார பராமரிப்பு அன்றாட சமூக வாழ்வில் உட்பொதிக்கப்பட வேண்டும் என்ற காஸ்ட்ரோவின் நம்பிக்கையை பிரதிபலித்தது.
மருத்துவம் என்பது வெறும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் மட்டுமல்ல, அது சமூக அர்ப்பணிப்பின் வடிவமாகும் என்பதை கியூபா நிரூபித்தது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கியூபாவின் சுகாதார பராமரிப்பு முறை புரட்சியின் அடையாளத்தை வரையறுக்கும் அம்சமாக மாறியது. அரசியல் அர்ப்பணிப்பினாலும் நிறுவன அமைப்பு முறையாலும் வளரும் நாட்டில் மேம்பட்ட சமூக விளைவுகளை அடைவதற்கான சாத்தியத்தை இது நிரூபித்தது. காஸ்ட்ரோவே பெரும்பாலும் சுகாதார பராமரிப்பை புரட்சியின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக விவரித்தார். நமது மருத்துவர்கள் நமது புரட்சியின் பெருமை என்று அறிவித்தார். இந்த பெருமை உள்நாட்டு வெற்றியுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. விரைவில் அதை தொடர்ந்து வரவிருக்கும் சர்வதேச பணிகளுக்கும் இது அடித்தளமிட்டது. மருத்துவ சர்வதேசியமும் தோள் கொடுக்கும் அறமும். கியூபாவின் உள்நாட்டு சுகாதார அமைப்பின் மாற்றம் புரட்சியின் மிகவும் புலப்படும் சமூக சாதனைகளில் ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தியது என்றால், தேசிய எல்லைகளுக்கு அப்பால் அதன் விரிவாக்கம் உலக அரசியலுக்கு அதன் மிகவும் தனித்துவமான பங்களிப்புகளில் ஒன்றாக மாறியது. ஃபிடல் காஸ்ட்ரோவை பொறுத்தவரை கியூபாவின் பொது சுகாதார மாதிரியின் வெற்றி பிராந்தியத்தை தாண்டிய கடமைகளை கொண்டிருந்தது. புரட்சிகர நெறிமுறைகள், வறுமை, காலனித்துவ மரபுகள், பலவீனமான சுகாதார அமைப்புகளை எதிர்கொள்ளும் சமூகங்களுடன் கியூபா தனது மனித வளங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நம்பினார். இந்த தத்துவத்தின் முதல் உறுதியான வெளிப்பாடு 1963 மே மாதத்தில் அல்ஜீரியா பிரான்சிலிருந்து சுதந்திரம் பெற்றதை தொடர்ந்து கியூபா அல்ஜீரியாவிற்கு ஒரு மருத்துவ படையை அனுப்பிய போது தொடங்கியது. காலனித்துவ நீக்க செயற்பாட்டின் போது பல ஐரோப்பிய மருத்துவர்கள் அல்ஜீரியாவை விட்டு வெளியேறிய பிறகு நாடு மருத்துவர்களின் பற்றாக்குறையை எதிர்கொண்டது. புதிதாக சுதந்திரம் பெற்ற அரசாங்கத்திற்கு உதவ மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட குழுவை அனுப்புவதன் மூலம் கியூபா பதிலளித்தது. இந்த பணி அளவில் மிதமானது, ஆனால் குறியீட்டில் ஆழமானது. கியூபாவே இன்னும் தனது புரட்சியை ஒருங்கிணைக்க போராடும் ஓர் ஏழை நாடாக இருந்தது. ஆனால் அது மற்றொரு நாட்டிற்கு உதவ அதன் மிகவும் மதிப்புமிக்க வளமான பயிற்சி பெற்ற நிபுணர்களை ஏற்றுமதி செய்ய தேர்ந்தெடுத்தது. காஸ்ட்ரோ இந்த முடிவை வெளிப்படையான தார்மீக சொற்களில் வடிவமைத்தார். நாங்கள் எஞ்சியிருப்பதை கொடுக்கவில்லை, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த கொள்கை கியூப மருத்துவ சர்வதேசியத்தின் அடித்தளமாக மாறியது. இது கியூபாவின் அணுகுமுறையை பாரம்பரிய வெளிநாட்டு உதவி வடிவங்களிலிருந்து வேறுபடுத்தியது. அவை பெரும்பாலும் பொருளாதாரம் அல்லது மூலோபாய நலன்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. காலனித்துவ ஆதிக்கத்தையும் வளர்ச்சியின்மையின் பொதுவான வரலாறுகளையும் எதிர்கொள்ளும் மக்களிடையே ஒற்றுமையின் செயல்களாக கியூப பணிகள் வடிவமைக்கப்பட்டன. 1960 முதல் 1970 வரையான காலம் முழுவதும் காலனித்துவ எதிர்ப்பு இயக்கங்களுடனான அதன் பரந்த ஈடுபாட்டுடன் கியூபா அதன் சர்வதேச மருத்துவ இருப்பை விரிவுபடுத்தியது. மருத்துவ படையணிகள் ஆப்பிரிக்காவில் புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் மற்றும் விடுதலை போராட்டங்களுக்கு ராஜதந்திர உதவிகளையும் சில சந்தர்ப்பங்களில் இராணுவ ஆதரவையும் வழங்கின. அங்கோலாவில் கியூபாவின் ஈடுபாடு மிகவும் குறிப்பிடத்தக்க உதாரணங்களில் ஒன்றாகும். 1975ஆம் ஆண்டு போர்ச்சுகலிடமிருந்து அங்கோலா சுதந்திரம் பெற்றபோது அது உடனடியாக கெடுபிடிப்போருக்கும் நிறவரிக்கும் எதிரான பிராந்திய போராட்டங்களின் போர்க்களமாக மாறியது. கியூபாவின் தலையீடு ஆபரேஷன் கார்லோட்டா என்று அழைக்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்க மற்றும் மேற்கத்திய ஆதரவு படைகளுக்கு எதிராக அங்கோலா அரசாங்கத்தை ஆதரிக்க ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பியது. இந்த கியூபா உதவியின் பரவலான பேசப்படாத மருத்துவ பிரசன்னம் மிகவும் முக்கியமானது. கியூப மருத்துவர்கள் மருத்துவமனைகளை நிறுவினர், பொதுமக்களுக்கும் வீரர்களுக்கும் சிகிச்சை அளித்தனர். அங்கோலா சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இராணுவ மருத்துவ உதவிகளின் இந்த கலவையானது சர்வதேசியம் என்பது அரசியல், இறையாண்மை, மனித நலன் இரண்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற காஸ்ட்ரோவின் நம்பிக்கையை பிரதிபலித்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்பிரிக்காவில் கியூபாவின் பங்கை பற்றி சிந்தித்து காஸ்ட்ரோ குறிப்பிட்டார், நாங்கள் ஆப்பிரிக்காவிற்கு சென்றதன் பொருள் ஆதாயத்திற்காக அல்ல, மாறாக மக்களின் கண்ணியம் மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமையை பாதுகாக்கவே. மருத்துவ சர்வதேசியம் இவ்வாறு காலனித்துவ எதிர்ப்பு நீதிக்கான பரந்த சித்தாந்த உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக மாறியது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கியூபா தற்காலிக மருத்துவ பணிகளை சர்வதேச ஒத்துழைப்பின் கட்டமைக்கப்பட்ட அமைப்பாக மாற்றியது.
அரசு நிறுவனங்கள் மருத்துவ பணியாளர்களை பயன்படுத்துதல், கியூபா பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தல், வளரும் நாடுகளுடன் நீண்டகால கூட்டாண்மைகளை நிறுவுதல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தன. இதன் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்று ஹவானாவில் லத்தீன் அமெரிக்க மருத்துவக் கல்லூரியை உருவாக்கியமையாகும். இது உலகளாவிய தெற்கில் உள்ள குறைந்த வருமான சமூகங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய மருத்துவ பள்ளிகளில் ஒன்றாகும். லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை சேர்ந்த மாணவர்களுக்கு அவர்கள் தங்கள் சொந்த நாடுகளில் உள்ள வசதி குறைந்த மக்களுக்கு சேவை செய்ய திரும்ப வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் இலவச கல்வி வழங்கப்பட்டது. பள்ளியின் திறப்பு விழாவின் போது இந்த முயற்சியின் பின்னணியில் உள்ள தத்துவத்தை காஸ்ட்ரோ விளக்கினார். மக்கள் மீது குண்டுவீச்சு நடத்துவதற்கு பதிலாக நாங்கள் மருத்துவர்களை அனுப்புவோம். கியூபா சர்வதேசியத்திற்கும் சக்தி வாய்ந்த நாடுகளின் இராணுவ தலையீடுகளுக்கும் இடையில் காஸ்ட்ரோ வரைய முயன்ற குறியீட்டு வேறுபாட்டை இந்த கூற்று படம் பிடித்தது. மேற்குலக சக்திகள் படைகளினாலும் பொருளாதார பலத்தினாலும் செல்வாக்கை காட்டினாலும் கியூபா சுகாதாரத்தினாலும் கல்வி மூலமும் செல்வாக்கை வெளிக்காட்டியது. சர்வதேச அவசர நிலையின் போது கியூபா மருத்துவ படைகள் குறிப்பாக தெரிந்தன. பூகம்பங்கள், சூறாவளிகள் அல்லது தொற்று நோய்கள் பலவீனமான சுகாதார அமைப்புகளை கொண்ட நாடுகளை தாக்கிய போது கியூப மருத்துவர்கள் பெரும்பாலும் முதலில் பதிலளித்தவர்களாக, முதலில் ஓடிவந்து உதவியோராக இருந்தனர். 2005ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் ஏற்பட்ட பேரழிவு தரும் பூகம்பத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணம் நிகழ்ந்தது. பராமரிப்புக்கான அணுகல் குறைவாக இருந்த தொலைதூர மலைப்பகுதிகளுக்கு கியூபா நூற்றுக்கணக்கான மருத்துவ நிபுணர்களை அனுப்பியது. கள மருத்துவமனைகள் நிறுவப்பட்டன, ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன, மேலும் நீண்டகால மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இதேபோல் 2010ஆம் ஆண்டு ஹெய்ட்டியில் ஏற்பட்ட பூகம்பத்திற்கு பதிலளிப்பதில் கியூப மருத்துவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தனர். அங்கு அவர்கள் அதிக எண்ணிக்கையிலான காயமடைந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர், அடுத்தடுத்த நோய் பரவல்களை கட்டுப்படுத்த உதவினார்கள். கியூபா மருத்துவ ஒற்றுமையின் மிகவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வு மேற்கு ஆப்பிரிக்காவில் 2014ஆம் ஆண்டு எபோலா வெடித்த போது நிகழ்ந்தது. கியூபா நூற்றுக்கணக்கான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் சியாரா லியோன், லைபீரியா, கினியா ஆகிய நாடுகளுக்கு அனுப்பியது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பல நாடுகள் பணியாளர்களை அனுப்ப தயங்கிய நேரத்தில் கியூப மருத்துவ ஊழியர்கள் தொற்று நோயை நேரடியாக எதிர்கொள்ள முன்வந்தனர். உலக சுகாதார அமைப்பு உட்பட சர்வதேச அமைப்புகள் கியூபாவின் இச்செயலை பகிரங்கமாக பாராட்டின. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் கியூபாவின் பங்களிப்பை உலகிற்கு ஓர் எடுத்துக்காட்டு என்று விவரித்தார். இந்த பணிகள் வரையறுக்கப்பட்ட பொருளாதார வளங்களையே கொண்டிருந்த போதிலும் ஒரு மனிதாபிமான அரங்காடியாக கியூபாவின் நட்பெயரை வலுப்படுத்தின. இந்த முயற்சியின் பின்னணியில் ஒரு தனித்துவமான நெறிமுறை கட்டமைப்பு இருந்தது. காஸ்ட்ரோ சுகாதார பராமரிப்பை வெறுமனே ஒரு தேசிய பொறுப்பாக கருதாமல் எல்லைகளை கடந்ததோர் உலகளாவிய மனித உரிமையாக கருதினார். நோயும் துன்பமும் உலகளாவிய யதார்த்தங்கள் என்றால் ஒற்றுமையும் உலகளாவியதாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். அதையே அவர் அறிவித்தார். 2000ஆம் ஆண்டு ஓர் உரையில் அவர் இந்த கொள்கையை சுருக்கமாக கூறினார். மனித குல அறிவை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், அது ஏகபோகமாக்க கூடாது. உலகளாவிய தெற்கும் மருத்துவ ராஜதந்திரமும். கியூப மருத்துவ பணிகள் நெறிமுறை உறுதிப்பாடுகளின் அடித்தளமாக இருந்த போதிலும் அவை வெளியுறவு கொள்கையின் கருவிகளாகவும் செயற்பட்டன. சர்வதேச ஒற்றுமை ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தவும் பலதரப்பு மன்றங்களில் கியூபாவின் செல்வாக்கை விரிவுபடுத்தவும் உலகளாவிய தெற்கில் பெரிய சக்திகளின் ஆதிக்கத்தை சவாலுக்குட்படுத்தவும் முடியும் என்பதை காஸ்ட்ரோ உணர்ந்தார். மருத்துவ ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் மூலம் கியூபா லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற பல நாடுகளுடன் கூட்டாளுகைகளை நிறுவியது. இந்த கூட்டாளுகைகளின் பெரும்பாலும் பயிற்சி திட்டங்கள், கூட்டு ஆராய்ச்சி முயற்சிகள், நீண்டகால சுகாதார மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவை அடங்கும். பல சந்தர்ப்பங்களில் மருத்துவ ராஜதந்திரம் கியூபா தீவுடன் மட்டுப்படுத்தப்பட்ட ஈடுபாட்டை கொண்டிருந்த அரசாங்கங்களுடன் கூட்டணிகளை உருவாக்க அனுமதித்தது. சர்வதேச உறவுகள் கோட்பாட்டில் மென்மையான சக்தி, சாஃப்ட் பவர் என்ற கருத்து
வற்புறுத்தலை விட ஈர்ப்பு மூலம் மற்றவர்களை பாதிக்கும் ஓர் அரசின் திறனை குறிக்கிறது. கியூபாவின் மருத்துவ ராஜதந்திரம் வளரும் நாடுகளில் இந்த வகையான செல்வாக்கின் மிகவும் பயனுள்ள எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக மாறியது. பொருளாதார வளர்ச்சி கண்ட முதலாம் உலக நாடுகள் போல பொருளாதார வளங்கள் இல்லாத போதிலும் கியூபா மிகவும் பயிற்சி பெற்ற மருத்துவ நிபுணர்களையும் ஒற்றுமையின் வலுவான சித்தாந்த விவரிப்பையும் கொண்டிருந்தது. இந்த வளங்களை சர்வதேச அளவில் பயன்படுத்துவதன் மூலம் கியூபா குறியீட்டு மூலதனம் சிம்பாலிக் கேபிட்டல் என்று விவரிக்கக்கூடியதை குவித்தது. அதன் மூலம் உலகளாவிய நிலையை மேம்படுத்திய மனிதாபிமான அர்ப்பணிப்புக்கான நட்பெயரை பெற்றது. இந்த இயக்கவியலை காஸ்ட்ரோ நன்கு அறிந்திருந்தார். கியூப மருத்துவ பணிகளை பிரதிபலிக்கும் ஓர் உரையில் அவர் பின்வருமாறு குறிப்பிட்டார்: எங்கள் மருத்துவர்கள் அறிவியலை மட்டுமல்ல, எங்கள் புரட்சியின் மதிப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். தொலைதூர கிராமங்கள், பேரிடர் மண்டலங்கள் மற்றும் பின்தங்கிய சமூகங்களில் கியூப மருத்துவர்களின் இருப்பு பணக்கார நாடுகளின் புவிசார் அரசியல் நடத்தைக்கு மாறாக ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த படங்களை உருவாக்கியது. லத்தீன் அமெரிக்காவில் கியூபாவின் மருத்துவ ராஜதந்திரம் குறிப்பாக செல்வாக்கு செலுத்தியது. வெனிசுவேலா, பொலிவியா, நிகரகுவா போன்ற நாடுகளில் உள்ள அரசாங்கங்களுடனான கூட்டாளுகைகள் ஓரங்கட்டப்பட்ட பகுதிகளில் சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை விரிவுபடுத்தின. எடுத்துக்காட்டாக, வெனிசுவேலாவில் குறைந்த வருமானம் கொண்ட நகர்ப்புற சமூகங்களுக்கு ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட பாரியோ அட்டென்ட்ரோ திட்டத்தில் கியூப மருத்துவர்கள் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கான கியூப மருத்துவர்கள் முன்பு மருத்துவ சேவைகள் பற்றாக்குறையாக இருந்த சுற்றுப்புறங்களில் வசித்து வந்தனர். இந்த முயற்சிகள் அரசியல் கூட்டணிகளை வலுப்படுத்தின. அதே நேரத்தில் உள்ளூர் மக்களுக்கு உறுதியான நன்மைகளையும் வழங்கின. கியூப மருத்துவ ராஜதந்திரத்தின் அளவும் நிலைத்தன்மையும் குறிப்பிடத்தக்கதாகவே இன்றும் உள்ளன. பல தசாப்தங்களாக லட்சக்கணக்கான கியூப மருத்துவ வல்லுநர்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பணியாற்றியுள்ளனர். மில்லியன் கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்றுள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்கள் கியூப நிறுவனங்களில் பயிற்சி பெற்றுள்ளனர். காஸ்ட்ரோவை பொறுத்தவரை இந்த சாதனைகள் சர்வதேச ஈடுபாட்டின் ஒரு புதிய மாதிரியை குறிக்கின்றன. நிறைவு குறிப்புகள்: கியூபாவின் மருத்துவ ராஜதந்திரத்தின் கதை ஃபிடல் காஸ்ட்ரோவின் அரசியல் மரபின் மிகவும் தனித்துவமான பரிமாணங்களில் ஒன்றை விளக்குகிறது. கெடுபிடிப்போரின் புவிசார் அரசியல் மோதல்கள் அல்லது சோசலிசத்தை சுற்றியுள்ள கருத்தியல் விவாதங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டாலும், புரட்சியின் சுகாதார பாதுகாப்புக்கான அர்ப்பணிப்பு அதன் லட்சியங்களை புரிந்து கொள்ள வேறுபட்ட பார்வையை வழங்குகிறது. சுகாதார பராமரிப்பை ஓர் உலகளாவிய உரிமையாக மாற்றுவதன் மூலம், அந்த கொள்கையை சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் கியூபா உலகளாவிய அரசியலில் ஒற்றுமையின் அர்த்தத்தை மறுவரையறை செய்தது. காஸ்ட்ரோவின் தொலைநோக்கு பார்வை உள்நாட்டு சமூக நீதியை சர்வதேச ஒத்துழைப்புடன் இணைத்தது. புரட்சிகள் சொல்லாட்சி கலை மூலம் மட்டுமல்ல, மனித நல்வாழ்வில் உறுதியான முன்னேற்றங்கள் மூலமாகவும் அவற்றின் மதிப்புகளை நிரூபிக்க முடியும் என்று வாதிட்டது. இந்த அணுகுமுறை அரசியல் இறுதியில் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற பரந்த தத்துவ நம்பிக்கையை பிரதிபலித்தது. பல தசாப்த கால மருத்துவ பணிகளை பிரதிபலிக்கும் ஓர் உரையில் காஸ்ட்ரோ இவ்வாறு குறிப்பிட்டார்: உலகில் எங்கும் நாம் உயிர்களை காப்பாற்றினால் நாம் மனித குலத்தின் மதிப்புகளை பாதுகாக்கிறோம். இந்த வார்த்தைகள் காஸ்ட்ரோவின் சர்வதேசியத்தின் நெறிமுறை சாரத்தை பிடிக்கின்றன. உலக அரங்கில் மருத்துவ துறையில் கியூபாவின் பங்களிப்புகள் அதன் அளவையும் பொருளாதார திறனையும் கொண்டதோர் நாட்டிற்கு அசாதாரணமானவை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சுகாதார அணுகள், தொற்று நோய்கள், மனிதாபிமான நெருக்கடிகளில் உலகம் தொடர்ச்சியான ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ளும் வேளையில் கியூப மாதிரி தொடர்ந்து விவாதத்தை தூண்டி வருகிறது. சிறிய நாடுகள் என்ன சாதிக்க முடியும், சர்வதேச உறவுகளில் ஒற்றுமை வகிக்கக்கூடிய பங்கு பற்றிய அனுமானங்களை இது சவாலுக்குள்ளாக்கியுள்ளது. கியூப மருத்துவ சர்வதேசியத்தின் மரபு பணியமர்த்தப்பட்ட மருத்துவர்களின் எண்ணிக்கையிலோ அல்லது சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகளிலோ மட்டுமல்ல, அது உருவாக்கிய எடுத்துக்காட்டிலும் உள்ளது. அதிகாரம் மற்றும் சமத்துவமின்மையால் கட்டமைக்கப்பட்ட ஓர் உலகில் கூட ஒத்துழைப்பு, கண்ணியம், பரஸ்பர பகிரப்பட்ட மனிதநேயத்தில் வேரூன்றிய ஒரு வேறுபட்ட சர்வதேச ஈடுபாடு சாத்தியமாகும் என்பதே கியூபாவும் காஸ்ட்ரோவும் முன்மொழிந்து சாதித்து காட்டிய மரபாகும்.
நன்றி.